ராமநாதபுரத்தில் நான் சர்வீஸ் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் மெனுவை போன வீடியோவில் காட்டியிருந்தேன். இப்போ வாங்க லஞ்ச் மெனுவை காட்டுறேன். இலை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வச்சது பேரிச்சம்பழ ஊறுகாய், செட்டிநாடு கருப்பு கவுனி அல்வா, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். மோர் மிளகாய், கப்பக்கிழங்குல வடை சுட்டு தொடுக்கிறதுக்கு பச்சை மிளகாய் சட்னி. நான் யூடியூப்பில் போட்டேனே அதே ரெசிபி தான். ப்ரொக்கோலி பீன்ஸ் உசிலி, மொச்சப்பயிரில் சுக்கா ரோஸ்ட் பண்ணியிருந்தோம். நான் முத தடவையாக சமைச்ச தென்னங்குருத்து தோரன் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சைவ மீன் வறுவல், அவியல், தயிரெலாம் போட்டு எல்லா காய்கறியும் போட்டு வச்சுருந்தோம். பலாக்காயில் பிரியாணி பண்ணோம். பார்க்குறக்கு மட்டன் பிரியாணி மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. பொன்னியரிசி சாதம், கலந்தக்காய் சாம்பார், நம்மெல்லாம் மறந்து போன மோதிர அப்பளம் வச்சேன். பந்தி முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ எடுத்தனால அப்பளம் உடஞ்சிருக்கு, கோச்சுக்கிறாதீங்க. உணவே மருந்தாக மணத்தக்காளி வத்த குழம்பு, பைனாப்பிள் புளிசேரி, வெத்தலை தாளித்த தக்காளி ரசம், ஒரு மண்பானையில் உரைய வச்ச கெட்டியான தயிர் ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சு. நார்த் இந்தியன்ஸ் விரும்பி குடிக்கிற ஹோலி தண்டாய், அடை போட்டு பிரதமன் பண்ணாமல் பழம் போட்டு பல பிரதமன் பண்ணியிருந்தோம். பார்க்குறக்கே அழகாக இருக்குது. அந்த மெனுவை உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் சமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். என் கையால் சமைச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் நிறையா வீடு கட்டலாம். நம்ப மாட்டீங்கல்ல? மதுரைக்காரன் போய் பேச மாட்டாங்க.